ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தையே, இப்போதுதான் உன் வாழ்க்கையில் கோடீஸ்வரனாக ஆகக்கூடிய யோகம் வந்திருக்கு. இந்த சாயப்பாவின் கையில் இருக்கும் பணக்கட்டை தொட்ட உனக்கு இனி பண தட்டுப்பாடே வராத அளவுக்கு பொன்னையும் பொருளையும் உனக்கு அள்ளி கொடுக்க போகிறேன். உன் மனசில் நீ பெருசாக எந்த விஷயத்தையும் ஆசைப்பட்டதில்லை, என்கிட்டையும் ஆசைப்பட்டு பேராசையோட அது வேணும் இது வேணும்னு கேட்டதில்லை. உன்னை பொறுத்த வரைக்கும் நோய் நொடி இல்லாமல் குடும்பத்தோட மகிழ்ச்சியாக சந்தோஷமாக நிம்மதியாக வாழணும்னு தானே ஆசைப்பட்ட. அதனால தான் உன் ஆசைகளை எல்லாம் நிறைவேற்றி உனக்கான நல்லதை செஞ்சு கொடுக்க இந்த சாயப்பா வந்திருக்கேன் என் செல்லமே. கஷ்டத்தில் உன்கிட்ட இருந்து உதவி பெற்றவர்கள் நன்றி உணர்வோடு இருப்பாங்க. அவங்களுக்கு கஷ்டப்படும் போது நீ உதவி செஞ்சதால எப்போதுமே உனக்கான நல்லதை செய்வாங்கன்னு நீ ஒருபோதும் எதிர்பார்க்காதே. யார் எப்போ எப்படி மாறுவாங்கன்றத சொல்ல முடியாது. அதனால் நீ உதவி செஞ்ச மனிதர்கள் உனக்கு திரும்ப உதவி செஞ்சாங்கன்னு எதிர்பார்க்க வேண்டாம். நன்றி உணர்வோட உனக்கு கெடுதல் செய்ய மாட்டாங்கன்னு நீ எதிர்பார்க்க வேணாம். ஏன்னா இந்த உலகம் மோசமான சுயநலக்காரர்கள் நிறைந்த உலகமாக இருக்கிறதால நீ தான் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உனக்கு பிடிச்சா உதவி செய், ஆனால் யாரும் நாளைக்கு திரும்ப செய்வாங்கன்னு எதிர்பார்த்து செய்யாதே. நீ எதிர்பாராமலேயே உனக்கு உதவிகளை செய்வதற்கும் உன் தேவைகளை நிறைவேற்றுவதற்கும் உனக்கானதை அள்ளி கொடுப்பதற்கும் இந்த சாயப்பா நான் காத்துக்கிட்டு இருக்கேன். இத்தனை நாளா உனக்கு கஷ்டமாக இருந்த வாழ்க்கை பயணத்தை அழகாக்கி நீ நிம்மதியாக சந்தோஷமாக வாழும்படி நான் செய்ய போகிறேன். உன் வலியும் வேதனையும் நிறைஞ்ச இந்த வாழ்க்கையை மாற்றி அமைச்சு உனக்கான வலிமையை நான் கொடுக்குறேன் என் செல்லமே. வாழ்க்கையில் ஜெயிக்கணும் நீ முடிவெடுத்த பிறகு இனிமேலும் கண்டதையும் குறை சொல்லிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காத. எதை எப்படி சரி செய்யணும்னு யோசிச்சு அதற்கான செயல்களை சிறப்பாக செஞ்சுக்கிட்டு போய்கிட்டே இருக்கணும். வெற்றி வேணும்னு நினச்சினா எத்தனை தடைகள் வந்தாலும் அதை உடைத்தெறிந்து தாண்டி போய்கிட்டே இரு. பிடிச்சது எப்போ கிடைக்கும்னு ஏங்கிக்கிட்டும் பிடிக்காததை வச்சுக்கிட்டு சமாளிச்சுக்கிட்டும் நீ வாழ்க்கையில் இப்படியே வருத்தப்பட்டுக்கிட்டே வாழ வேண்டிய அவசியம் இல்லை. உனக்கு என்ன பிடிக்குமோ அதை கூடிய சீக்கிரம் நான் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்குறேன். நீ எதிர்பார்க்குறதை விட அனைத்தையும் உனக்கு அள்ளி கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் வருத்தப்பட வேண்டாம் என் செல்லமே. காலம் எதையும் மாற்றாது, நீ தான் உனக்காக எல்லாத்தையும் மாற்றிக்கணும். இந்த சாயப்பாவின் துணையோட நீ வாழ்க்கையை ஜெயிக்க தயாராகு. இருப்பதை கொண்டு வாழ்க்கையை மனநிறைவோடு வாழணுமே தவிர இல்லாததை நினச்சி நீ வருத்தப்பட்டு வாழ வேண்டாம். உனக்கான அனைத்தும் கூடிய சீக்கிரம் உன் கைகளில் வந்து சேரும்படி இந்த சாயப்பா நான் பார்த்துக்கிறேன். இன்னைக்கு நீ மற்றவங்களுக்கு என்ன செய்கிறியோ அதுதான் நாளைக்கு இன்னொருவர் மூலமாக உன்னை வந்து சேரும். இதை ஞாபகம் வச்சுக்கிட்டு உன்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருக்கும் எப்போதும் உன்னால் முடிஞ்ச நன்மைகளை செய்ய பழகு. எல்லாருக்கும் பிடிச்சது மாதிரி இருக்கணும்னு கேட்டினா அது நடக்காத காரியம். யாருக்கு உன்னை பிடிக்குதோ பிடிக்கலையோ உனக்கு உன்னை பிடிச்சா போதும். உன்னை நீ நேசித்து உனக்கான சிறப்பான செயல்களை செய்ய பழகு. முன்னெல்லாம் அது வேணும் இது வேணும்னு ஆசைப்படுவ, அடம் பிடிச்சு கேட்ப. இப்போ எதுவுமே வேணாம், வாழ்க்கை நிம்மதியாக வாழ்ந்தா போதுன்ற அளவுக்கு வாழ்க்கை உன்னை மிக அழகாக பக்குவப்படுத்தி விட்டது தானே. எது எப்படி இருந்தாலும் உன் வாழ்க்கை உன் கையில் தான் இருக்குது. அடுத்தவங்களை நம்பினா எப்போதும் அவங்களே எதிர்பார்த்து நடைபெறமாக வாழணும். உன்னை நம்பி உன் வாழ்க்கையை உன் கையில் எடுத்துக்கிட்டு நீ சிறப்பாக வாழ பழகு. அடுத்தவங்க உன்னை 1000 விமர்சனம் வச்சாலும் எந்த விதத்திலும் நீயோ உன்னுடைய மதிப்போ உன் திறமையோ குறைஞ்சு போயிடாது. உன்னை நீ உயர்வாக நினச்சிக்கிட்டு வாழ்க்கையை சிறப்பாக வாழ தயாராகு. நீ செய்த தவறுகளை யாராவது உன்கிட்டயே வந்து சொன்னாங்கன்னா அப்படிப்பட்ட நல்ல மனிதர்களை நீ இழந்து விடாதே. அப்படிப்பட்டவங்க சொல்கிற நல்ல கருத்துக்களை எடுத்துக்கிட்டு உன் வாழ்க்கையை நீ மாற்றி அமைச்சிக்கலாம். இந்த சாயப்பாவின் துணையோட இருப்பதை எல்லாம் வைத்து நிறைவாக வாழ தயாரானினா உன் வாழ்க்கை முழுவதும் உனக்கு நிம்மதி கிடைக்குமென்னு செல்லமே. இந்த சாயப்பா உனக்காக இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். சில விஷயங்களை விட்டு கொடுத்து சில விஷயங்களை ஏற்றுக்கொண்டு வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ தயாராகு. பக்குவங்கிறது வேறு எதுவும் இல்லை. சில விஷயங்களை எல்லாம் உன்னால் அடுத்தவங்களுக்கு செய்ய முடியாமல் போனாலும்
அல்லது அடுத்தவங்க உனக்கு கெடுதலையே செஞ்சாலும் அதை அமைதியாக சமாளித்து கடந்து வர்றதுக்கு பேர் தான் பக்குவம். ஒவ்வொருத்தருடைய எண்ணமும் உன்னை பற்றி வெவ்வேறு விதமாக இருக்கலாம். அதை பற்றி நீ கவலைப்படாம நீயாக இயல்பாக இருந்துவிட்டு போகணும் என் செல்லமே. எந்த விஷயத்திலும் அடுத்தவங்க உன்னை அலட்சியமாக நினைக்கும் அளவுக்கு, ஒதுக்கி வைக்கும் அளவுக்கு விட்டுறாத. நீ ரொம்ப அதிகமாக அடுத்தவங்களுக்காக பார்த்து பார்த்து ஓடி ஓடி போய் செய்யும்போது, அக்கறை காட்டும்போது அவசியமில்லாதவர்கள் பட்டியலில் நீ போகக்கூடும். எல்லாத்துலேயும் ஒரு அளவு வச்சுக்கோ. சம்பாதிக்கும் போது அதை இஷ்டத்துக்கு செலவு செஞ்சினா நாளைக்கு நிஜமாவே அவசர தேவைக்கு கையில் காசு இல்லாமல் போயிடும் என் செல்லமே. சம்பாதிக்கும் போது முதல் செலவே உன்னுடைய சேமிப்பாக இருக்கணும். அதே போல் செலவு செய்யும் போதும் யோசிச்சு ஒவ்வொரு காசையும் பார்த்து பார்த்து செலவு செஞ்சினாதான் உன் வாழ்க்கை வருங்காலத்தில் நல்லா இருக்கும். அடுத்தவன் உன்னை கஞ்சத்தனமாக இருக்கன்னு சொன்னாலும் அதை கர்வத்தோடு ஏற்றுக்கோ. ஏன்னா இன்னைக்கு நீ நல்லா செலவழிச்சிட்டு நாளைக்கு நீ கஷ்டம்னு போய் நின்னா யாரும் உனக்காக ₹1 கூட கொடுக்க போகிறதில்ல. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு உன்னை பார்த்து இந்த உலகம் எதை சொல்லுச்சுன்னா அதையெல்லாம் காதில் வாங்கிக்காம நீ சிறப்பாக செயல்படு. கண்டிப்பாக உன் வாழ்க்கை சிறக்கும்படியும் நீ ஜெயிக்கும்படியும் இந்த சாயப்பா செய்வேன். இந்த உலகத்தில் உனக்காக யார் இருக்காங்கன்னு யோசிக்கிறத விட உன்னை நம்பி யார் இருக்காங்கன்னு யோசிச்சினா உன் வாழ்க்கை மாறுமே செல்லவே. உன் வாழ்க்கைக்கான அழகான தெளிவான முடிவுகளை கொடுக்க இந்த சாயப்பா இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. உன் வலிகளையும் வேதனைகளையும் தடைகளையும் உடைத்தெறிந்து ஒவ்வொரு நாளும் நீ மன உறுதியோட மகிழ்ச்சியோட வாழும்படி இந்த சாயப்பா செய்கிறேன். சொல்ல முடியாத கவலைகள் உனக்குள்ள 1000 இருந்தாலும் அத்தனையும் தாண்டி நீ நிம்மதியாக வாழ்வதற்கு நான் வழிகாட்டுவேன் என்று சொல்லவே. அமைதியான உன் மனசில் தெளிவான முடிவுகளை எடுக்க முடியும். நீயும் நல்ல முடிவை தெளிவாக எடுத்துக்கிட்டு வாழ்க்கையை சிறப்பாக வாழ தயாராகு. அடுத்தவங்களை மரியாதையோடு நடத்துவதின் மூலமாக நீ எதையும் இழந்திட மாட்டாயேன்னு செல்லமே. உன்னை சுற்றி இருக்கவங்க பெரியவங்களோ சின்னவங்களோ மனிதர்களுக்கு உரிய மரியாதையை நீ கொடுத்தீனா அதன் மூலமாக என் அருள் மிகப்பெரிய அளவில் உன்னை வந்து சேரும். எந்த விஷயத்திலும் அதிகமாக பேசாமல் அளவோட யோசித்து பேசு. நீ செய்ய வேண்டிய கடமைகளை எல்லாம் சிறப்பாக செய்து முடிப்பதற்கு இந்த சாயப்பா உனக்கு வழிகாட்டுவேன். எப்போவுமே ஒரு உண்மையை நீ தெளிவாக புரிஞ்சுக்கோ. சில விஷயங்கள் உன் வாழ்க்கையிலேருந்து தள்ளி போகுது, தாமதமாகுதுன்னா நீ கேட்டதை நான் செஞ்சு கொடுக்கலன்னு அர்த்தம் இல்லை. உன் பிரார்த்தனையை நான் நிறைவேற்றலன்னு அர்த்தம் இல்லை. அதை விட சிறந்ததை உயர்வானதை உனக்கு கொடுப்பதற்காக நான் தயார் செஞ்சுக்கிட்டு இருக்கேன்றதை புரிஞ்சுக்கோ. இன்னைக்கு வேணும்னா நீ ஜெயிக்கிறத பார்த்து இந்த உலகம் பொறாமை கொள்ளலாம். ஆனால் நீ எந்த அளவுக்கு வலியையும் வீழ்ச்சியையும் சோர்வையும் தாங்கிக்கிட்டு சமாளித்து வாழ்கிறாயோ அந்த அளவுக்கு கூடிய சீக்கிரம் உன் வெற்றியை பார்த்து இந்த உலகம் கைகட்டி பிரமிச்சு நிற்கும் என் செல்லமே. எல்லாருக்கும் நீ முக்கியத்துவம் கொடுத்த, எல்லார் மேலேயும் அன்பையும் பாசத்தையும் வச்ச. ஆனால் இந்த உலகம் எப்போதுமே உன்னை ஒரு கடைசி தேர்வாகவே வச்சிருக்கு. உன் மனசில் அவங்களுக்கெல்லாம் இடம் கொடுத்தாலும் அவங்க மனசில் நீ எந்த அளவுக்கு இடம் பிடிச்சிருக்கன்றத நீ முதல்ல தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு செயல்படு. எந்த விஷயத்திலும் யார் மீதும் கோபப்படாதே. அதிகமான கோபம் உன் வாழ்க்கையில் அழிவை கொடுத்துடும். எதுக்காகவும் பயப்படாமல் நீ தைரியத்தோடு வாழ தயாராக இரு. உன் மனசில் இருக்க விஷயங்கள் அனைத்தையும் சரி செஞ்சு உன் வாழ்க்கைக்கான நல்லதை நடத்தி கொடுக்க இந்த சாயப்பா இருக்கும்போது நீ எதுக்காகவும் வருத்தப்படாத. என்னை நம்பி மன அமைதியோட வாழ்க்கையை சிறப்பாக வாழ தயாராக என் செல்லமே. உன் வாழ்க்கையை அழகாக்கி உனக்கான நல்லதையெல்லாம் நடத்தி கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. நீ பேசுகிற வார்த்தைகள் யார் மனசையும் காயப்படுத்தாத அளவுக்கு நடந்துக்கோ. அதே போல் நீ செய்கிற செயல்கள் யார் மனசையும் உடைக்காத அளவுக்கு பார்த்து செயல்படு. உன் மௌனம் கூட அடுத்தவங்களுக்கு ஒரு அமைதியை ஆதரவு தரணுமே தவிர யாருக்கும் வலியையோ வேதனையோ கொடுத்துடக்கூடாது. நீ உயிராய் நேசித்த மனிதர்கள் உன்னை புறக்கணிக்கும் போது அதை நினச்சி கவலைப்படாமல் இந்த சாயப்பா என்கிட்ட வந்து சொல்லு. கண்டிப்பாக உன் மன பலவீனத்தை நீக்கி உனக்கு பலத்தை கொடுத்து யாரையும் பற்றி யோசிக்காம உன் வாழ்க்கையை நீ சிறப்பாக வாழ்கிறதுக்கு நான் உனக்கு துணையாக இருப்பேன் என் செல்லமே. உன் மேலே அன்பு பாசம் அக்கறை வச்சிருக்கவங்கள பற்றி யோசிக்கலாம். நீ எப்படி வாழ்ந்தா எனக்கு என்ன, எப்படி போனால் எனக்கு என்ன நினைக்கிறவங்கள நீ எதுக்காக சேர்த்து வச்சுக்கிற?
அமைதியாக பொறுமையாக இரு. உன் வாழ்க்கையில் வளமையை கொடுத்து உனக்கான செழிப்பையும் கொடுத்து உன் போராட்டங்களை எல்லாம் முடிச்சு வச்சு உனக்கான வெற்றியை கொடுப்பதற்காகவே பணக்கட்டோடு இந்த சாயப்பா உன்னை பார்க்க வந்தேன். இனி உன் வாழ்க்கையில் பண கஷ்டமும் அதன் மூலமாக எந்த மன கஷ்டமும் வராத அளவுக்கு நானே உனக்கு துணையாக இருக்க போகிறேன்.